சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சூடாமணிபுரத்தில் 4வது வீதியில் நிறையா பேர் எங்கள் வீட்டை வந்து என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல போகிறவங்க இந்த எங்களுக்குலாம் சுவரில் நான் எழுதி போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து வாசிக்க சிரமப்படுறிய. நானே வாசிக்கிறேன் சரியா, தெரியாதோ தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு பாவம் கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணி எடுக்கிறிய, ரொம்ப கஷ்டப்படுவிய. நான் ஒன்றும் பொய்யெல்லாம் எழுதலை. நான் 4 வருஷமாக கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன். வழியாமல் அந்த இழுப்பக்குடி கரணான்றேன் தங்கச்சிக்கு வீட்டை வாங்கிட்டு என்ன கொடுமைப்படுத்தி இந்த பாருங்க அம்பட்டை என்ன வரைக்கும் இலக்க வச்சு பாடுபட்டு வச்சுட்ருக்கேன். அவனுக்காக எழுதப்பட்டதுதான் கோர்ட்டில் வழக்கு. திருட்டு பயலே டே கருணா பொட்ட பயலே, உன் தங்கச்சி தாலியை இருப்பான். என்ன ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அவன் தங்கச்சி ஒரு பொம்பளை பிள்ளை தானே, என்னை அடிச்சு வெட்டு அவளை வாழ வச்சுருவானா? அவளுக்கு 2 பிள்ளை இருக்கு இல்லையா? நீ எல்லாம் எதுக்குடா டே கருணா பொட்ட பையிலே உயிரோடு இருக்கிற? நல்ல சொத்தை வாங்கி அதை பூட்டுடா. டே கருணா திருட்டு பயலே, வழக்கு கோர்ட்டில் உள்ள போது வீட்டை உனக்கு விற்ற பொட்ட பயிரிடம் போய் உன் வீரத்தை காட்டுடா. ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா பணத்தை பீட்டர் பொட்ட பயிரிடம் வாங்கிக்கிட்டு ஓடுடா. இதாங்க எழுதியிருக்கேன். இதில் என்ன தப்பு? வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு 4 வருஷமாக. ஜீவனாம்சமாக இருக்கட்டும், வசிப்பு உரிமையாக இருக்கட்டும், சொத்து கேஸாக இருக்கட்டும். அப்படி இருக்கிற ஒரு வீட்டை என்ன மைத்துக்க வேணாம் கேளுங்கடா.